இன்றைக்கி நிதிஷ்கா சமையலில் ஒரு பருப்பே இல்லாத இட்லி சாம்பார் வைக்கலாம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய், சின்ன வெங்காயம், பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு. காயெல்லாம் குக்கரில் சேர்த்தாச்சு. தேவையான உப்பு சேர்த்துக்கலாம், ஜீரகம் சேர்த்துக்கலாம், சோம்பு சேர்த்துக்கலாம், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. நல்லா கடைஞ்சி வச்சுக்கிட்டு தாளிச்சிடலாம். வானல் காஞ்சிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தழை தாளித்து கொட்டிக்கலாம். பருப்பு இல்லாத சாம்பார் கொதி வருது. பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பருப்பு இல்லாத சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இறக்கிடலாம். இல்லாத இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்றலாம். ஓகே, பாய்.